friends, welcome back to my channel Kamali Vlogs Tamil. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு சிக்கன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால. ஆந்திரா கிட்ட போயிட்டு ஒரு சிக்கன் சாப்பிட போறோம். அது எப்படி இருக்கு, நம்ம எவ்வளவு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ண போறோம், நம்ம நடுவுல என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நாங்க கவர் பண்ணிருக்கோம். வாங்க பார்க்கலாம். அந்த சிக்கன் பேர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோலயே சொல்றேன். கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ தான் வீட்டிலேருந்து. ஸோ நாங்கள் ஏன் காரை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்கள் கிளம்புனது அரௌண்ட் ஒரு 11:30 போல் நாங்கள் கிளம்புனோம். ஸோ அதனால தான் இது வெயில் சீசன் அப்படின்றதுனால ஸோ வண்டியில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்கள் காரை சூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாதவரம் கிட்ட இது நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாத மாதிரி தான், நாங்கள் இது வரைக்கும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. சரி, ஓகே, நம்ம எப்படியாவது அந்த சிக்கனை சாப்பிட்றதுக்காக போகிறோம். டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதுனால தான் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த போர்டெலாம் பார்த்தோன்னா ஏதோ ஊர் காமிக்குதுங்க. தடா அந்த மாதிரி நிறைய ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் ஊர் காமிக்குது. மனுஷன் எதனா கானில் எங்கன்னா கூப்பிட்டு போயிடுவாரோன்னு பயந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். போக 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 பார்த்திங்கன்னா இது காவாங்கரை மார்க்கெட் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வீக்கெண்ட் டைமில். ஸோ அதனால தான் அந்த இடத்துல பயங்கரமான டிராஃபிக் இருக்குது. அந்த டிராஃபிக்கில் நின்று இப்போ கொஞ்சம் காலியாக இருக்கிறத பார்த்து நிம்மதியாக இருக்குது. ஸோ இந்த இடத்த அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இது இந்த புழல் ஏரிக்கிட்ட அப்படின்னு சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்களும் போகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். நீங்கள் யாராவது போகணுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா டிராஃபிக் எப்படி இருக்குது? கொஞ்ச நேரம் டிராஃபிக்காக இருக்குது, கொஞ்ச நேரம் நிம்மதியாக ஓட்டலான்னு பார்த்தா திருப்பி டிராஃபிக் வந்தது. இதாங்க அந்த போர்டு, டோலோட இண்டிகேட்டர். ஸோ டோல் வந்தாச்சு. இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோலுக்கு 80 rupees நம்ம டோலுக்கு இதுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோங்க. ஸோ டோல் முடிச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா, சரி டோல் தான் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்படா கூட்டிகிட்டு போவார் மனுஷன். ஏன்னா பசியும் தாங்கலை. ஏன்னா நெல்லூர் கில்லூர்லாம் வருது, எங்கே எப்படி போகிறதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த பிரிட்ஜு நான் பார்த்தேங்க. பிரிட்ஜு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே போக போக பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜோட வியூ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த பிரிட்ஜோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இது நான் வாண்டடாக வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த பிரிட்ஜோட வீடியோ. ஸோ இது இந்த கேப்சர் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு பாட்டை போட்டுட்டு ஜாலியாக போகலாம். அடுத்த டோலுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ரெடியானேன். பார்த்திங்கன்னா இது நான் ரொம்ப ஏமாந்துட்டேங்க. இது ஆக்சுவலி டோலே கிடையாதான். இது டோல் கட்டிட்டு அப்படியே விட்டுருக்காங்க போல். நான் பயங்கரமாக ஏமாந்துட்டேன். யாராவது இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி என்ன மாதிரியே ஏமாந்தீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பச்சை பசேன்னு ஜாலியாக இருந்தது பார்க்கவே. ஐயோ, நான் நினச்சிட்டே இருந்தேன் நம்ம ஏரியா சைட்லாம் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு. அப்புறமா தான் சொன்னார் இது அண்டர் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் பயபிள்ளைங்க நல்லா க்ரீனிஷாக செம்மையாக வச்சுருக்காங்க போல். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக எங்கே கூட்டு வருவாருன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா பயங்கர பசி. 11:30 கிளம்பணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. மனுஷன் நின்று ஒரு தண்ணி கூட வாங்கி தரலங்க. சரி, நம்மளும் சிக்கன் சாப்பிட்றதுக்காக ஒரு தண்ணி கூட குடிக்காம சரி போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இதுதான் அது சங்கீதா தாபா ரெஸ்டாரண்ட் தான் இது. இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே தான் அந்த ஸ்பெஷலான சிக்கன் சாப்பிட போகிறோம். ஸோ இதோட ஸ்பேஷியஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கார் பார்க்கிங் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கார் பார்க்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பைக்கில் வரீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பார்க் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது மெயினாகவே விறகடுப்பில் செய்கிறதுனால உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்குது. பார்த்தாலே தெரியுது. நல்ல காமாக தனியாக உட்காந்து ஃபேமிலியோட ஒரு டின்னர் நீங்கள் இது பண்ணணும்னா இங்கே நீங்கள் வரலாம். இதுதான் மெயின் டிஷ். இந்த டிஷ்ஷுக்காக தான் இங்கே வந்தோம். இது பேர் காஜு சிக்கன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்